மகாபாரதம் வனப்பருவம். உபபருவம் 15. ஆரநேய பருவம். யட்சப்பிரசினம் தர்மத்திற்கும் யமதர்மனுக்கும் இடையிலான வரலாற்றுச் சிறப்புமிக்க கேள்வி பதில்கள். வனவாசத்தின் இறுதியில் ஒரு அந்தணரின் தீக்கடையும் கோலை ஆரணி ஒரு மான் எடுத்துக்கொண்டு ஓடியது. அதை தேடி பாண்டவர்கள் காட்டில் நெடுந்தூரம் சென்றனர். தாகத்தால் தவித்தபோது தர்மபுத்திரர் தனது தம்பிகளை ஒவ்வொன்றாகத் தண்ணீர் தேடி அனுப்பினார். முதலில் சகாதேவன் ஒரு அழகான குளத்தைக் கண்டான். அவன் தண்ணீர் குடிக்க முயன்றபோது ஒரு அசரீரி குரல் கேட்டது, மகனே, இது எனது குளம். எனது கேள்விகளுக்கு பதிலளித்துவிட்டு பின் தண்ணீர் குடி என்றது. அஞ்சாத சகாதேவன் தாகத்தால் அதை பொருட்படுத்தாமல் குடித்தான். உடனே அவன் மயங்கி விழுந்து உயிரிழந்தான். இதேபோல நகுலன், அர்ஜுனன் மற்றும் பீமன் ஆகிய மூவரும் விழுந்தனர். இறுதியாக தர்மபுத்திரர் அங்கே வந்தார். தனது தம்பிகள் நால்வரும் பிணம் போலக் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தார். அவர் அழுது கொண்டே குளத்தை நெருங்கினார். அந்த அசரீரி மீண்டும் கேட்டது. அது ஒரு யட்சன். யட்சன் தர்மரிடம் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்டார். அவற்றில் சில முக்கியமானவை. யட்சன், பூமிக்கும் மேலானது எது? தர்மர், பெற்ற தாய் பூமிக்கும் மேலானவள். யட்சன், தந்தையை விட உயர்ந்தவர் யார்? தர்மர், ஆசிரியர் தந்தையை விட உயர்ந்தவர். யட்சன், காற்றை விட வேகமானது எது? தர்மர், மனிதனின் மனம் காற்றை விட வேகமானது. யட்சன், உறங்கும்போது கூடக் கண்கள் மூடுவதில்லை எது? தர்மர், மீன். யட்சன், இந்த உலகில் மிக ஆச்சரியமானது எது? தர்மர், ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் மடிவதைக் கண்டும் மனிதன்தான் மட்டும் நிலைத்து வாழ்வேன் என்று நினைக்கிறானே, அதுதான் இந்த உலகின் மாபெரும் அதிசயம். தர்மரின் அறிவுபூர்வமான பதில்களால் யட்சன் மகிழ்ந்தார். அவர் சொன்னார், தர்மபுத்திரா, உனது தம்பிகளில் ஒருவனை மட்டும் நான் உயிர்ப்பிக்கிறேன். யாரை தேர்ந்தெடுக்கிறாய் என்றார். தர்மர் சற்றும் யோசிக்காமல் நகுலனை கேட்டார். யட்சன் கேட்டார், பீமன் மற்றும் அர்ஜுனன் போன்ற மாவீரர்கள் இருக்க ஏன் சிற்றன்னை மகனை கேட்கிறாய்? தர்மர் சொன்னார், எனது தந்தை பாண்டுவிற்கு குந்தி, மாத்ரி என்று 2 மனைவிகள். நான் குந்தியின் மகனாக உயிரோடு இருக்கிறேன். மாத்ரிக்கும் ஒரு மகன் உயிரோடு இருக்க வேண்டும் அல்லவா? அதுவே தர்மம் என்றார். யட்சன் தனது சுயரூபத்தைக் காட்டி அருளினார். அவர் தர்மரின் தந்தை யமதர்மன். அவர் மகிழ்ச்சியுடன் 4 தம்பிகளையும் உயிர்ப்பித்தார். மேலும் ஒரு மாபெரும் வரத்தை அளித்தார். பாண்டவர்களே, நீங்கள் அடுத்து மேற்கொள்ளப் போகும் அஞ்ஞாதவாசம், மறைந்து வாழும் காலம் வெற்றிகரமாக அமையும். உங்களை எவராலும் அடையாளம் காண முடியாது என்று அருளினார். இதோடு வனப்பருவம் முழுமையாக நிறைவு பெறுகிறது. பாண்டவர்கள் 12 ஆண்டு வனவாசத்தை முடித்துவிட்டு விராட தேசத்தில் ஓராண்டு மறைந்து வாழப் புறப்பட்டனர். அடுத்த பெரிய பருவம் விராட பருவம். அங்கேதான் பாண்டவர்கள் மாறுவேடம் இட்டு செய்த அதிசயங்கள் விவரிக்கப்படுகின்றன.